கவின் என்பவன் ஒரு சிறிய பம்பிள்பீ, மெழுகு வண்டு. அவன் தனது கூடத்தில் மிகவும் சின்னவனாக இருந்தான். சிறிய சிறகு, பஞ்சு போல குண்டான உடல், ஆனால் பெரிய இதயம் கொண்டவன். மற்ற எல்லா வண்டுகளும் அவனை கண்டுகொள்ளாமல் பறந்து சென்றுவிடும். உய்வு இல்லாமல் தேன் சேர்க்க முடியாது என்றனர் பெரிய வேலைவண்டுகள். நீ பாதியில் தவறி விழுந்துவிடலாம் என்று கருணையுடன் சொன்னாள் மகாராணி வண்டு. ஆனால் கவின் உறுதியாகச் சொன்னான், நான் சின்னவன்தான், ஆனாலும் உதவ முடியும். ஒரு பொலிவான காலை, கூடம் முழுக்க வேலையாக இருந்தபோது கவின் தனியாக தனது முதல் பயணத்திற்கு பறந்தான். அவன் மெதுவாக பூங்காற்றில் பறந்து சின்ன சின்ன பூக்களில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தேனைச் சேர்த்தான். அவன் மகிழ்ச்சியாக ஓசையுடன் பறந்தான். அப்போது அருகிலுள்ள புல்வெளியில் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி அழுது கொண்டிருந்தாள். அவள் ஒரு சிலந்தியின் வலைக்குள் சிக்கியிருந்தாள். கவின் தயங்காமல் பறந்து சென்று தைரியமாக ஒலி எழுப்பி மெதுவாக வலையிலிருந்து அவளை விடுவித்தான். நீ என் நாயகன் என்று கூறினாள் பட்டாம்பூச்சி மகிழ்ச்சியுடன். கவின் கூடத்திற்குத் திரும்பினான். அதிக தேன் இல்லாமல், ஆனால் ஒரு பெரிய கதையுடன். மகாராணி வண்டு அன்புடன் நகைச்சுவையுடன் சொன்னாள், மற்றவர்களுக்கு உதவுவது தான் மிகவும் முக்கியமான வேலை டூட். அந்த நாளுக்குப் பிறகு கவின் பெயரடைந்தான். மேடோவில் மிகவும் தைரியமான வண்டு. கதையின் நெறிமுறை: சிறியவனாக இருந்தாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் டூட்.